அண்ணாமலை. முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் ஐம் ட்ரூலி ஹாப்பி. தேங்க்யூ. காமெண்ட்ஸ்லேயும் சரி, எனக்கு வந்த ஃபோன் கால்ஸும் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்த மெசேஜஸுக்கும் நான் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கல. பட் ஐம் ஸோ ஹாப்பி தட் எவ்ரிபடி ஹவ் லைக்ட் வாட் ஹஸ் பீன் டோல்ட் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ். இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இது என்னை பற்றி இல்லை, இது நான் சந்தித்த என்னோடய ஜேர்னியில் மீட் பண்ண கிரேட் பீப்புள். ஒரு எல்வி பிரசாத் சார், தாசரி சார், கே பாலச்சந்தர் சார், அப்புறம் இளையராஜா சார், எஸ்பிவி சார், ஸோ மெனி கிரேட் பீப்புளை நான் மீட் பண்ணது, அவங்களோட கிரேட்னஸை பற்றி தான் நான் சொல்லிட்டு வரேன். ஸோ இதில் காட் ஹஸ் பீன் கைண்ட். ஏன்னா எனக்கு நிறைய இவ்வளோ மீட்டிங்ஸ் ஆஃப் ஸோ மெனி கிரேட் பீப்புளோட சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஐ பீன் என்ஜாயிங் இட் அண்ட் அந்த ட்ராவலை ஷேர் பண்ண நினைக்கிறேன். இட் இஸ் வாட் ஐம் டூயிங் நவ். இதில் இப்போது போன இதிலெல்லாம் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் மெனி ஃபிலிம்ஸ். பாலச்சந்தர் சாரோட நான் ஒர்க் பண்ண படங்கள், ஏக் துஜே கே லியே, அப்புறம் அப்பூர்வாங்கல் ஹிந்தி, வர்மை நிரசப் ஹிந்தி, தென் HML பற்றி டீட்டெயிலாக சொன்னேன், சிந்து பேரவி பற்றி டீட்டெயிலாக சொன்னேன். இப்போது கமல் சாரோட மறுபடியும் பாலச்சந்தர் சார் ஒரு படம் பண்ண போகிறாரு, புன்னகை மன்னன். சிந்து பேரவி சூப்பர் டூப்பர் ஹிட். கமல் சார் அப்போது ஆல்ரெடி பீக்கில் இருக்கார். ஒரு பக்கம் காக்கி சட்டை, கைதியின் டைரி, ஜப்பானில் கல்யாணராமன், விக்ரம், அவர் ஒரு வேறு ஹை பாயிண்டில் இருக்கார். இவங்க பாலச்சந்தர் சார் கமல் சார் காம்போ லாஸ்ட் வறுமை நிரசப் ஆல்மோஸ்ட் 7 years ago. ஸோ மறுபடியும் இவங்க இணைந்து ஒரு படம் கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ்க்காக பண்ணுறது பிளான் பண்ணாங்க. இப்போது பாலச்சந்தர் சார்கிட்ட ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டு எப்படின்னா, கமல் சாருக்கும் அவளுக்கும் காம்போ வித்தியாசமாக இருக்கும் எப்போதுமே. ஆனால் இப்போது கமல் சாரோட ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் பாலச்சந்தர் சார் அவரோட பாணியிலேருந்து வெளியில் வர மாட்டார். ஸோ அந்த பேலன்சிங் ஆக்ட் ஹேஸ் டு பி வெரி கரெக்ட். ஒரு பக்கம் த கிரேட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கமல் சார், ஆல் தட் ஆடியன்ஸ், அவரோட ஃபேன்ஸ் என்ன தேவை அதுவும் தேவை, பாலச்சந்தர் சார் ஆடியன்ஸுக்கு என்ன தேவை அதையும் பண்ணணும். இந்த பேலன்ஸ் ஆக்டில் ஒரு ஸ்கிரிப்ட் தான் புன்னகை மன்னன். அந்த ஸ்கிரிப்டு ரெடி ஆகிறதுக்கு பிளான்லாம் போட்டு அந்த டைட்டிலெலாம் ரெடி பண்ணி ஃபைனல் டிசிஷன் ஆச்சு. ஷூட்டிங் இந்த மந்த் ஆஃப் ஜூன், தீபாவளி ரிலீஸ்னு பிளான் ஆச்சு. ஜூன் மழை சீசன், அதுக்கு முன்னாடி இந்த கம்போசிங் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் கம்போசிங் வி வென்ட் டு இளையராஜா சார், மறுபடியும் வைரமுத்து சார் லிரிக்ஸு. மதுரையில் கம்போசிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல் பாலச்சந்தர் சார், இளையராஜா சார், வைரமுத்து சார், நாங்கள் அனந்த் சார், நான் எல்லாருமா மதுரையில் ஆரத்தி ஹோட்டல்னு ஒரு ஃபேமஸ் ஹோட்டல். அப்போது அங்கே ஒரு ஹோட்டலில் போய் ராஜா சார் ஒரு சூட் ரூம், நாங்களாம் ஒரு ரூம்ஸு எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். கார்த்தால் 7 மணிக்கு சீக்கிரமே கம்போசிங் இருக்கும். ஸோ மார்னிங் எல்லோரும் மீட் பண்ணோம். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மேட்ரு. ஏன்னா ஒரு பக்கம் சக்ஸஸ்க்கு அப்புறம் இப்போ வந்துட்டுருக்காரு பாலச்சந்தர் சாரும், இளையராஜா சார் ஆல்ரெடி பீக், அண்ட் கமல் சார் படம் ஹீரோம் போது தெர் இஸ் லாட் ஆஃப் குட் வைப்ஸ் அங்கே. அப்போ கதையை சொன்னார் பாலச்சந்தர் சார். நானே அப்போ தான் கேட்குறேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒரு மேட்ரு க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு பேலன்சிங் ஆக்டு தெரியும், பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். அதில் லைனாக சாங் சிச்சுவேஷன்ஸாக சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு சாங் சிச்சுவேஷன் இந்த மாதிரி சார், செகண்ட் சாங் சிச்சுவேஷன், தேர்ட் சாங் சிச்சுவேஷன், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ஒரு 5 சாங் சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு ராஜா சார் எல்லாம் கேட்டுட்டார். ஸோ ஓகே சார், நம்ம இருக்கோம் 5 நாளைக்கு இங்கே வந்திருக்கோம், நீங்கள் கம்போஸ் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் லீவி சொல்லிவிட்டு நானும் பாலச்சந்தர் சார் இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு தரிசனம் கொடுத்து நாங்கள் கிளம்பினோம். மார்னிங் ஒரு ஐ திங்க் ஒரு 9 o'clock மாதிரி அங்கேருந்து கதையெல்லாம் சொல்லிவிட்டு 9:30 கிளம்பி நாங்கள் கோவிலுக்கு போனோம். மெயின் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour 1.5 hours தான் ஆயிருக்கும். ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைமில் திடீர்னு மேனேஜர் ஓடி வந்தார். பாலச்சந்தர் சார், சார் இளையராஜா சார் கூப்பிட்றாரு உங்களை அப்படி. 11:30 தான் ஆச்சு, ஏதோ நம்ம சுச்சுவேஷனில் டவுட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக நாங்கள் கிளம்பிட்டு வந்துட்டோம். ஒரு 12 o'clock we are back in the hotel. சிரிச்சுட்டு இருந்தார். சார் உட்காருங்க சார் அப்படின்னா.
உங்கள் சுச்சுவேஷன்ஸ்க்கு நான் இது ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருக்கேன், இது கேளுங்க அப்படின்னாரு. ஸோ ஃபஸ்ட்டு சார் அந்த 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ஒரு தனியாக எங்கேயோ ஃபாரஸ்ட்டில் போகிறாங்க. போய் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்க போகிறாங்க. ஒரு பேக்ரவுண்ட் சாங், ஒரு சின்ன மிஸ்ட்ரி சாங் சார். அந்த மாதிரி ஒரு மேட்ரு சொன்னீங்க. அதுக்கு தன்ன 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 தானா தனனா தனினா என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா. அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. தரிரி தரரா. பாலச்சந்திரன் சார்லாம் ஷாக்கு. சூப்பர் சூப்பர் ராஜா, எக்ஸலண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ சார். அடுத்தது இது வந்து அவளுக்குள்ள ஒரு டுவெட் சார். கமல் சாருக்கும் அந்த லவருக்கும். தானா தன்னா தனி பியூட்டிஃபுல் மெலடி. இது கேட்கும் போதே அவர் ராஜா சார் பாடும்போது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது ஓகே சார், ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். தேர்ட் சார், நீங்கள் 2 ரேவதியும் கமல் சார் காம்பினேஷனில் அவள் ஒரு ஸ்டேஜில் ஒரு சாங் பண்ணுறாங்க. ஒரு மாடர்ன் சாங், கொரியோகிராஃபர் அவர். ஸோ மாடர்ன் சாங் வந்து அதுக்கு இந்த டியூன் பாருங்கள் சார். தாரரார தீரரார தார தார தத்த தத்தரா தாரி திந்தரார ரிந்தராரி தந்தரார ரத்தரா தாரரா தீரிர. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். அந்த ஸ்பான்டெனிட்டி அவர் இந்த ஸ்மூத்தாக பாடும்போது எல்லாம் ஸ்பெல் பண்ண அப்படி மூஞ்சி எங்களுக்கு சிரிப்பு. பியூட்டிஃபுல் சார், பிரமாதமாக இருக்குது. வெரி குட், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் அடுத்தது அந்த அவள் வந்து சென்ஹலிஸ் கேர்ள் அதில். ஸோ அவங்களுக்கு ஒரு டுவெட், நல்ல ஒரு பிக்சர் எண்டில் வருது. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சாங் வித் பீட்ஸோட. தன்னன தன தனன்னா தரர தன்னன தன்னன்னா. அந்த பீட், அந்த கிளாப்ஸ் எல்லாம் அங்கே அசிஸ்டன்ஸ் எல்லாம் டாக் டாக் அடிச்சுன்னு பாட்டை பாடிட்டார். திங்களத்து சின்ன கோயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. அப்புறம் ஒரே ஒரு பாட்டு பேலன்ஸ் இருக்குது, 2 பாட்டு. ஒன்று இந்த டான்ஸுக்கு ரேவதி ஃபுல்லாக ஆடுவா, டே ஒரு 16 hours ஆடுற ஒரு சாங் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று ஐடியா இருக்குது சார் சொல்லிவிட்டு அது ஒரு டியூனாக பாடினார். இது நல்லா இருக்குது. இதை நான் வெஸ்டர்ன் மியூசிக் ஃபியூஷன் சாங் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் சார். இது நல்லா இருக்குது சார், வெரி குட், ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்கட்டார் பாலச்சந்தர் சார். லாஸ்ட்டாக ஒரு அந்த சாப்ளின் கேரக்டருக்கு ஒரு சாங் இருக்குது சார். அதை நான் ஈவினிங் சொல்கிறேன் உங்களுக்குன்னார். சரி சார். வைரமு சார் நாங்களாம் பார்த்துறோம் சார், சம்போசிங் முடிச்சு போச்சு. 6 பாட்டில் 5 பாட்டு. அப்போ ஈவினிங் மீட் பண்ணுவோம். வைரமு சார் இந்த ஐடியாவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு சும்மா டம்மி லிரிக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, 1 மணிக்கு எல்லாம் டிஸ்போஸ் ஆகிட்டோம். 5 மணிக்கு மறுபடியும் மீட்டிங். வைரமுத்து சார் விடுவாரா? அவர் அதே கான்ஃபிடென்ஸில் அந்த 5 டியூனை கேசட் எடுத்துகிட்டு போய் ஈவினிங் வர்றார். ஈவினிங் வந்து சார் ஃபஸ்ட்டு சாங் என்ன சத்தம் இந்த நேரம் கிளிநரரா தரரா. அழகாக வார்த்தை அப்படி போட்டாருங்க. நதியில் சத்தமா கேட்கும்போது பர்ஃபெக்ட், லிரிக்ஸ் இஸ் பர்ஃபெக்ட். பல்லவி நல்லாயிருக்கு, கவிஞரே சூப்பர். அடுத்தது ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் உன் கையில் என்னை கொடுத்தேன். அப்படி அழகாக நீதானே புன்னகை மன்னன் அழகாக பாட்டார். பட் இஸ் மார்னிங் கம்போசிங் நடக்கிறது, ஆஃப்டர்நூன் we are listening to the lyrics. தென் அடுத்த பாட்டு காலகாலமாக வாழும் காதலிக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட சூப்பர். ஓகே, இட் இஸ் செகண்ட் ஆப்ஷனுக்கே பேச வரல. நெக்ஸ்ட்டு சிங்களத்து சின்ன குயிலே. I mean, you're talking of a situation, KB sir, Kamal sir படம், இளையராஜா சார், வைரமுத்து கம்போசிங் 1 week போகும், நிறைய கம்போஸ் பண்ணணும். எப்போ இந்த டியூன் எப்போ ஓகே ஆகுங்கிற சுச்சுவேஷனில் ஆப்டாக அண்ட் நாட் அன் ஆர்டினரி ரெகுலர் சுச்சுவேஷன்ஸ் கிடையாது. எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு டுவெட்டு, வித்தியாசமான ஒரு சீக்வன்சஸில் டக்கு 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 முடிஞ்சுது. அப்போது கடைசியில் வேலை இளையராஜா சார் லாஸ்ட்டு சாப்ளினுக்கு ஒரு கேரக்டருக்கு ஒரு டியூன் பண்ணியிருக்கேன் சார் சொல்லிட்டு தாரித்து தரரா தரரா தன்னா தாரித்து தரரா தரரா தரதீரீரீரி. ஸ்பான்டெனிட்டி எங்கன்னா வைரமுசரோட மாமாவுக்கு குடுமான்னு பாடிட்டாரு.
அம்மாவுக்கு குடுமா குடுமா அடி ஒண்ணே ஒண்ணு. ஸோ வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அவர் டியூனை சொல்ல இவர் எழுத இன் ஒன் டே ஆல் த 6 songs were composed, locked. Genius, that is, அந்த டியூன் அந்த காம்போசிஷனும் அந்த எழுதின விதமும் அந்த வே இட் வாஸ் ஆல் த கம்போசிங். ஐ விஷ் இது வந்து ஒரு மேக்கிங்காக வீடியோ எடுத்திருந்தோம்னா seem to be believed. What great people, what legends they are, no doubt. And ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபார் கமல் சார் அந்த மாதிரி படத்துக்கு மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நம்ம அவ்வளோ மியூசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, 1 or 2 songs தான் வைக்கிறோம். ஆனால் அந்த பாட்டுகள் இன்றைக்கும் சூப்பர் ஹிட். எவ்ரி சாங் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் நம்பர்ஸ், பிரில்லியன்ட்லி டன். இதில் இந்த சின்ன எக்ஸ்டென்ஷன் நான் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு சாங் அந்த என்ன சத்தம் இந்த நேரம், அந்த பாட்டோட நல்லா நீங்கள் யோசிங்க. சிச்சுவேஷன் என்ன சொல்லியிருக்காரு பாலச்சந்தர் சார்? சார் 2 பேர் வி டோன்ட் நோ ஹூ தே ஆர். அவங்க பாட்டுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டில் நடக்கிறாங்க, அவங்க ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இன்டிமேட்டாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ஏதோ ஒரு ஃபியர் இருக்குது. ஃபைனலாக அவங்க ஒரு மலை மேலே போய் சூசைட் பண்ணிக்க போகிறாங்க. ஒரு கண்டென்ட் சொல்லிட்டார். இது டியூன் கரெக்டாக என்ன சத்தம் இந்த நேரம் அழகாக அவர் எழுதிட்டார். ரெக்கார்டிங் போது எஸ்பிபி சார் வந்து அந்த பாட்டு பாட போகிறார். யூஸ்வலாக அவர் பாட்டை ட்ரெயின் பண்ணிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் அவர் மைக்கில் பாட ஆரம்பித்தார். ராஜா சார் அங்கேருந்து பாலு அப்படியே ஹஸ்கி பண்ணிடுன்ட்டார். ஓப்பன் மவுத்தாக பாடாதீங்க, ஹஸ்கி பண்ணுங்கன்னாரு. அது பியூட்டிஃபுல் ஆகிடுது. அப்படியே என்ன சத்தம் அப்படி பாடுறது, என்ன சத்தம், தெர் இஸ் அ சீக்ரெட், தெர் இஸ் அ மிஸ்ட்ரி. ஸோ இமீடியட்லி அந்த சாங்கோட அந்த டோனு அந்த மிஸ்ட்ரி உள்ள அந்த எலிமெண்ட் வந்ததுமே ஹோல் சாங் பிகேம் ஸோ டிஃப்ரெண்ட், சவுண்டிங் பிகேம் ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் திஸ், ஒரு சாங்கை வந்து எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணி ஃபைனல் அந்த ஷேப் வரத்துக்கு ஹவு மச் ஆஃப் டீம் ஒர்க்ஸ் தேர். பியூட்டிஃபுல் கம்போசிஷன், சிச்சுவேஷன். இதை அடுத்தது ஷூட்டிங்க்கு போகும்போது அங்கே டான்ஸ் மாஸ்டர் ரகுராம் மாஸ்டர், வெரி டேலண்டட், பிரில்லியன்ட். ஜென்ரலாக ஒரு கொரியோகிராஃபருக்கு வந்து டான்ஸ் தெரியும், ஆனால் டெக்னிக்காக எடுக்கிறது ஈஸி இல்லை. நிறைய பேர் டெக்னீஷியன்ஸாக இருக்க மாட்டாங்க அதில் ரகு மாஸ்டர் வாஸ் அ பிரில்லியன்ட் டெக்னீஷியன். அவருக்கு வந்து ஷார்ட் டிவிஷன் தெரியும். ஒரு ஃப்ரேமை கொடுத்தா ஃப்ரேமுக்குள்ளே கரெக்டாக ஒரு இது இப்போ கம்போஸ் பண்ணுவார். அதெல்லாம் வந்து பாலச்சந்தர் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ தெர் வாஸ் அ ஹிட் காம்பினேஷன். அண்ட் கமல் சார் அவரும் பிகினிங்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு அண்ட் தே நியூ ஈச் அதர் ஸோ வெல். அந்த ஃபுல் சாங்கை வந்து நீங்கள் பிகினிங் ஆஃப் த பிக்சர் பாருங்கள். ஏதோ ஒரு ஃபாரஸ்ட், 2 கால் மட்டும் போகும், அப்புறம் 2 பேர் வருவாங்க. யார், ஹூ ஆர் தீஸ் 2 people? அப்படியே 2 பேர் போகிறாங்க. ஏதோ ஒரு போட்டு மாதிரி இருக்குது, க்ரீன்ஸில் இருக்கும், அதில் ஏதோ ட்ரோ பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. அப்புறம் டைமை பார்ப்பாங்க, டைம் ஆகிடுது இல்லை, உன் வாட்ச் ஸ்லோவாக இருக்குது, ஏதோ தெர் இஸ் அ ஃபியர் இன் இட். அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு சிலை இருக்கும், அங்கே போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இன்டிமேட்டாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட்டு ஏதோ பசங்கள்லாம் இருப்போம், அந்த கோட்டை கட்டி கொடுத்துருவாரு. தெர் இஸ் சம்திங் கோயிங் ஆன்கிற கான்செப்டை எவ்ரி இதில். இப்போ டிஃபிகல்ட்டி எங்கன்னா பாலச்சந்தர் சாருக்கு அந்த இடத்துல யார் இந்த கேரக்டர் சொல்ல வராது, தெரியாதவர். யூ கேனாட் ரிவீல் தட் ஹூ ஆர் தே. ஒரு சேத்து, ஒரு ரஞ்சினி தவிர வேறு எதுவுமே இதில் வராது. பட் தெர் இஸ் அ மிஸ்ட்ரி. இவா 2 பேரும் லவர்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். தே ஆர் பிளானிங் சம்திங், தே ஆர் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட். அப்படியே போய் மலை மேலே போனோம் அண்ட் தேர் டு ஸ்டாண்ட் தேர். இப்போது இந்த சீக்வன்ஸை வந்து எவ்ரி ஷாட் நீங்கள் பாருங்கள், அதில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரியாகவே எடுத்துருப்பார். ஏதோ க்ரீன்ஸ்க்கு நடுவில், ஏதோ ஒரு வாட்டருக்கு நடுவில். இது ஸ்டன்னிங்காக இருக்கணும், நார்மலாக இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு ரெய்னி சீசன் சாலக்குடி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. கேரளானாலே எக்ஸ்ட்ராடினரி மழை இருக்கும், அதில் வந்து இம்பாசிபிள் டு ஷூட். பட் பாலச்சந்தர் சார் இந்த பிகினிங் சீக்வன்ஸுக்கு சாலக்குடி தான் போனோம், அந்த வாட்டர் ஃபாலில் ஷூட் பண்ணணும்னு டிசைட் ஆகிட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் ஃபுல் டீம், எனக்கு தெரியும் 15 நாள் ஷூட்டிங், 20 நாள் ஷூட்டிங். அங்கே ஹார்ட்லி 8 days தான் ஷூட்டிங் ஒர்க்கு. ஆனால் 15-20 days நாங்கள் ஐடியலாக நிறைய நாள் உட்காந்துருப்போம். திடீர்னு கொஞ்சம் மழை நிற்கும், டக்குன்னு 2 ஷாட் எடுப்போம். இப்படி தான் இந்த ஷூட்டிங் நடக்கும். ஆனால் த ரிசல்ட் இஸ் வாட்டர் ஃபால்ஸ் வந்து வாஸ் நெவர், நயகரா ஃபால்ஸ் மாதிரி இந்த வாட்டர் வந்துட்டு இருக்கும். இப்போ நமக்கு ட்ரோன் இருக்குது, இது இருக்குது, அழகாக ஈஸியாக எடுக்கலாம், முடியாது. வழுக்கும், ஃபுல் ராக்ஸு, எந்த விதமான சப்போர்ட் சிஸ்டம் எங்களுக்கு கிடையாது. நாங்களே கேமராமேன் அப்படியே ரகுநாத ரெட்டியாவுக்கு போய் எட்ஜில் நின்னா எப்படா கீழ் விடார் பயம் எங்களுக்கு. கையால் பிடிச்சுவான், அது இடுப்பை பிடிச்சுவான், அப்படியே ஷாட் எடுப்பாங்க. திடீர்னு பார்த்தா கீழே போகும் பாரு.
கேமரா எடுத்துட்டு அந்த கேமரா டெக்னீஷியனை கீழே போனால் வாட்டர் அவ்வளோ ஹெவியில் வந்துட்டு இருக்கும், ஸ்ப்ரே ஆகிடும் லென்ஸில், அதில் ஷாட் எடுப்பார். ஸோ டிஃபிகல்ட் டு ஷூட். அண்ட் எவ்வளோ திடீர்னு ரெயின்போ வரும், அதை கேட்ச் பண்ணுப்பார். பட் வி ஆர் கண்டினியூஸ்லி ஷூட்டிங் அட் வேரியஸ் ஆங்கிள்ஸ். எவ்வளோ மேக்ஸிமம் ஆங்கிள்ஸ் ஒரு சாங்க்கு எப்படியெல்லாம் எடுக்க முடியும் அந்த சீனுக்கு எடுத்துட்டோம். அந்த பியூட்டிஃபுல் அந்த சீனில் என்னென்னா, கமல் சார் வந்து ரேகா புதுசு, கமல் சார் வந்து அந்த 2 பேரும் டெத்துக்கு சூசைட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறது, அந்த பில்டப் அந்த பொண்ணு அப்படியே அழகாக இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணுமா, அவளை கஜோல் பண்ணிட்டு அவளை வந்து நல்ல பெப்பப் பண்ணிட்டு அந்த ரகு மாஸ்டர் நாங்கள்லாம் அம்மா இது வந்து இந்த மாதிரி சீன் கிடைக்காது, இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் சீன் பெப் பண்ணி வி ஆர் ஆல் ஒர்க்கிங் இன் ஃபுல் ஸ்பிரிட். கொஞ்சம் மழை நிற்கும், டக்குன்னு ஷாட் எடுக்கிறது. அந்த ஷாட் எடுத்து அந்த ஹை பாயிண்டில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கிஸ் சீன் நடக்கும். அதில் இட் வாஸ் நாட் பிளான்ட், இட் வாஸ் ஜஸ்ட் கேம் தட் டே. பட் இட் வாஸ் ஸோ ஸோ நேச்சுரல். இன்றைக்கி கிஸ்ஸிங் சீன் நார்மலாக இருக்கும், பட் அங்கே இட் வாஸ் ஸோ நேச்சுரல். பட் அந்த இம்பேக்டில் எல்லோரும் ஸ்பெல் பவுண்டாக அந்த சீனை பார்த்தோம். அப்படியே அந்த பொண்ணுக்கும் வந்து டென்ஷன் ஆகி இவனும் டென்ஷன் ஆகி அப்படியே ஜம்ப் பண்ணுவாங்க. இப்போ யூஆர் ஜம்பிங் ஃப்ரம் த ஷார்ட்டு. அங்கேருந்து நமக்கு எதுவும் நீங்கள் பிலீவ் பண்ணக்கூடாது. இப்போ டாக்கிங் ஆஃப் 86 என்ன மாதிரி ரோப்ஸ் கிடையாது, எல்லாம் அப்போ தான் வந்த சீசன். எல்லாத்தையும் அங்கேருந்து மரத்து மேலேருந்து ஜம்ப்பு, அப்புறம் அங்கேருந்து ஒரு டம்மியை போடுறோம். இந்த சீக்வன்ஸ் எடுத்து முடியறதுக்குள்ளே இட் டுக் அஸ் டேஸ், காம்ப்ளிகேட்டட், ரிஸ்கி, பட் வி டிட் இட். பாதி டைம் அங்கே ஒரு மழை சீசன், அங்கே ஒரு சேச்சி கடை இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்துடுவோம்னு. எல்லோரும் உட்காந்து சேச்சி வடை டீ சாப்பிட்டுட்டு, இதுக்கு நடுவில் ரகு மாஸ்டரும் கமல் சார் உட்காந்து ஒரு மலையாள பாட்டு, அப்போ தான் ஏதோ ஆடியோ கேசட் வரும், அந்த கேசட் போட்டு எல்லாருமே சேர்ந்து பாடுவாங்க. பாலச்சந்தர் சார் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஷூட்டிங் வந்திருக்கோம், அவ்வளோ செலவாகிறது, மீட்ரு ஓடிட்டு இருக்கு. பட் நோ, நமக்கு நல்லா வரும், நல்லா வரணும். இம்பார்ட்டண்ட் இஸ் தி சீக்வன்ஸ் ஹேஸ் டு பி ஹைலைட். இப்படி வெயிட் பண்ணி எடுத்த அந்த சீக்வன்ஸ் வந்து அதனோட ஃபினாலை வந்து ஜம்ப் பண்ணினதுக்கப்புறம் இவர் 2-3 மரத்தில் ஃபடக்குன்னு அந்த இடித்து அவள் கரெக்டாக போய் விழுந்துடுவா, இறந்துடுவா. இவர் ஜம்ப் பண்ணும்போது இவரோட ஷர்ட்டு போய் ஒரு இதில் மாட்டினோட ஒரு பிரான்ச்சில் ஹீஸ் ஹேங்கிங். அந்த ஷாட்டு ஒரு அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி ஒரு இடத்துல பின்னாடி ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, இவர் மரத்தில் தொங்கும்போது ஷாட் எடுக்கணும். மல்டி கேமராலாம் கிடையாது, சிங்கிள் கேமரா. கமல் சாருக்கு வந்து அந்த சீக்வன்ஸை பாலச்சந்தர் சார் அவளுக்குள்ள ஒர்க்கிங் சொல்லணும் நான். தட் இஸ் கேபி சாரும் கமல் சாரும் ஒரு தனி கெமிஸ்ட்ரி. அது இவர் சொல்கிறதுக்குள்ள அவர் புரிஞ்சுக்கும், அவர் சொல்கிறது இவளுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோ வருஷம் அவளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். தட் வாஸ் ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக். ஹி ஹேஸ் டு ஜஸ்ட் லுக் அட் தி ப்ராபப்லி அண்டர்ஸ்டுட். இந்த சீக்வன்ஸை வந்து தெரியும், ஒன்றும் சொல்ல வேண்டாம், இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. கமல் சார் தோங்கி பிளட்டெல்லாம் போட்டுட்டு அந்த ஷார்ட் ஆக்ஷன் சொல்லும்போது பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஐ டெல் யூ, ஃபேபுலஸ் பர்ஃபார்மன்ஸ். எந்த அளவுக்குன்னா அது வந்து பார்க்குறவனே அங்கே ஜென்ரல் ஆடியன்ஸ் வேறு வந்துட்டாங்க அதை பார்க்குறதுக்கு. தேர் வாஸ் அப்ளாஸ் தேர், எல்லோரும் கிளாப் அடித்தாங்க. கீழே வந்த உடனே என்ன சொல்லணும் டைரக்டர், நான் ஏமா என்னடா இப்படி பர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லலை, நல்ல கட்ட வார்த்தை, டேஷ் 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 டேஷ், இதான் ஏன் அடித்த, எப்படியா உனக்கு இதெல்லாம் யோசிச்ச நீ, எப்படிடா பாப்பா பாப்பாப்பா மறுபடியும் டேஷ் 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 டேஷ், எப்படிடா இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு. இப்போ சொல்கிறாரு, டே பார்த்தீங்களா பாருங்கடா அதை, அந்த ஷாட்டில் என்னெல்லாம் இருக்குது எமோஷன். சாகிறதுக்கு போயிட்டாரு, ஃபஸ்ட்டு மாட்டின்ட்டார். ஹிஸ் ஹெல்ப்லெஸ்னஸ். ஷர்ட்டை கிழிக்க பார்க்குறான், கீழே விழு நானும் விழணும் சாகணும் ட்ரை பண்ணுறான், முடியல. கட் பண்ணால் கீழே பார்க்குறான், அந்த கேர்ள் வந்து செத்துட்டா, பிளட் இஸ் ஊசிங், அதுக்கு அழுக. நெக்ஸ்ட் டெஸ்பரேட்டஸ், கிழிய முடியறதில்ல. I don't want to die, I want to go, we should not have jumped, she should not dieங்கிற பல மல்டி எமோஷன்ஸை அந்த சிங்கிள் ஷாட்டில் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்கிறாரு. அப்படியே பாலச்சந்தர் எப்படியாலும் யோசிச்சா நீ அதாண்டா நீ நடிகண்டா சொல்லி எமோஷ்னலாக திட்டின்ண்டே பாராட்டினார். கமல் சார் அப்படியே சைலண்ட்டாக பார்த்தாரு. He knows that it was a brilliant performance and he knew that my director is happy. That's all he wanted. He wanted me to make him happy and give the best. He gave extraordinary performance. அது ஒரு இந்த சீக்வன்ஸ் வரைக்கும் டோட்டலாக ஃபஸ்ட்டு ஷாட் என்ன சத்தம் அந்த சாங்லேருந்து கல்யாணமாகி அவள் அந்த மலை மேலே ஏறி வாட்டர் ஃபால் கிட்ட நின்று டுடே இஸ் அவர் லாஸ்ட் டே, வி ஹவ் டிசைடட் டு டை, 1 2 3 ஜம்ப் பண்ணுற வரைக்கும் இந்த ஷார்ட் வரைக்கும் 12 minutes அந்த படத்தில்.
இது 12 minutes ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் பிக்சருங்க. ஒரு கிளைமேக்ஸை பிக்சர் பிகினிங்கில் போட்டார். இம்பாசிபிள். தட் இஸ் வென் யூ லுக் அட் இட், ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 10 minutes நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அங்கேருந்து படம் எடுத்துன்னு போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா பீக்கை நம்ம எப்போதுமே கிளைமேக்ஸுக்கு வச்சுப்போம். இவர் பிகினிங்கே வச்சுட்டார். இங்கேருந்து எப்படி கொண்டு போகிறது? வாட் வில் பி த ஸ்கிரிப்ட்? ஹவு வில் யூ மூவ் ஃப்ரம் ஹியர்? அண்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, கமல் சார் கேரக்டர் வந்து இந்த மாதிரி டெத்து கண்ணு முன்னே நடந்தாச்சுன்னா அவர் காமெடி பண்ண முடியாது அவரால். கமல் சாரோட கமர்ஷியல் எலிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஹியூமர், என்டர்டெயின்மெண்ட் அது எதுவுமே வர முடியாது. பிகாஸ் இஸ் கோயிங் டு பி சீரியஸ் கேரக்டர். என்ன பண்ணுறது? இப்படி ஒரு ஓப்பனிங் கொண்டு வந்துட்டா நான் எக்ஸ்ட்ரானரி ஓப்பனிங் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. எப்படி கொண்டு வர? அவரோட ஒரு டேலண்ட் கமல் சாரோட டான்ஸு. அதனால கொரியோகிராஃபரை கொண்டு வந்து அந்த டான்ஸ் எலிமெண்ட் உள்ள நடிச்சிட்டார். விச் வாஸ் வெரி குட் பிகாஸ் வெஸ்டர்ன் டான்ஸு புதுசாக இருந்ததில்ல. இந்த டைமில் ஹவு டு கெட் த என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டுக்கு அனதர் கமல் சார் இஸ் இன்ட்ரடியூஸ்ட். தட் இஸ் சார்லி சாப்ளின் கேரக்டர். அது ஃபஸ்ட் டைம் கமல் சார் அந்த ஓல்டு மேனாக, இவருக்கு அங்கிளாக கமலுக்கு ஒரு சார்லி சாப்ளின். அண்ட் டயலாக்ஸே கிடையாது அந்த கேரக்டருக்கு, மினிமம் டயலாக்ஸ். அதில் அந்த வே அவர் பர்ஃபார்ம் பண்ணுது. ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் ஹி ஹட் டன் இட். அண்ட் அந்த ஃபுல் திங்கை ஒரு சில்ட்ரனோட அவர் பாட்டு காமெடி என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த இந்த சீரியஸ்னஸ்லேருந்து இன்னொரு கமல் சார் வந்து ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் கேரக்டரை போய் அங்கேருந்து எண்டில் ஹி கெட்ஸ் த நியூஸ். அங்கே ஆம்புலன்ஸு, ஹி இஸ் ப்ராட் டு த ஜெயில். கோர்ட்டுக்கு போனால் அவருக்கு 1 year இது கொடுக்குறாங்க, டேர்ம் கொடுக்குறாங்க. தவிர தே டோன்ட் கிவ் ஹிம். இல்லை என்ன சாவடிச்சிருங்க, கிவ் மீ, தூக்கு தண்டனை கொடுங்க சார். கெஞ்சற சீனை பிரமாதம் பண்ணியிருப்பார். போலீஸ் இழுப்பாங்க, நான் போனேன், நோ 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 ப்ளீஸ் ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் ஜட்ஜ்மெண்ட், ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் ஜட்ஜ்மெண்ட். அந்த அங்கே ஒரு தூண் இருக்கும், அதை பிடிச்சி விட மாட்டார். தட் இஸ் ஆக்டர். என்ன அதில் என்ன டெப்த்து கொடுத்து வருவார் அந்த ஷார்ட்லன்னா யூ கேன் ஃபீல் இஸ் பெயின் தேர். தென் சாப்ளின் கேரக்டர் பார்க்குறது. அப்புறம் ஸ்ரீவித்யா அவரோட ஃப்ரெண்டு டான்ஸ் கிளப் நடத்துகிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு எல்லோரும் மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அங்கேருந்து முள்ள இஸ் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் தட் இட் ஹாஸ் ஹேப்பன்ட் அண்ட் ஹி ஹேஸ் டு நவ் லிவ். டைம் லேப்ஸ் இருக்குது 1 year. அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துருப்பார். தனியாக அப்படியே அங்கேருந்து சாங்க்கு போனது. இஸ் ஜெயிலோட அந்த கேலரிக்குள்ளேருந்து க்ளோஸ்அப் போய் சாங்கு போனோம். இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிச்சுவேஷன், ஒரு ட்ரிவியா. சாங் வந்து என்ன பண்ணலாம், எப்படி எடுக்கலாம், ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் அந்த சாங். பார்த்தா சாங்கில் வந்து ஆல்ரெடி ரேகா கேரக்டர் இறந்தாச்சு. இப்போ அவளோட மாண்டேஜை பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? ஏன்னா கண்ணு முன்னாடி செத்துட்டா. இப்போ அவள் மாண்டேஜ் காட்டுறதுனால என்ன பெனிஃபிட்டு தெரியல. சாங் யூஸ் ஆகணும், எப்படி யூஸ் பண்ணுறது? நல்லா எல்லா சாங் எக்ஸ்ட்ரானரி மெலடி. ஆனால் டெத் ஆகிடுது. இந்த மாதிரி ஓப்பனிங் வந்ததுக்கப்புறம் அந்த சாங்கை எப்படி பிக்சரைஸ் பண்ணலாம், இது என்ன மாதிரி கான்செப்டை போய் கொண்டு வரலாம்ங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆகிடுது. எவ்ரிடே வேறு ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்போம், என்ன சாங் என்ன பண்ணலாம். திடீர்னு ரகு மாஸ்டர்கிட்ட பேசுவார், கமல் சார் இதை பேசுவாங்க. தே வில் ஆல் கம். ஒரு அவுட்டோர் போகலாமா, வேறு எங்கேயோ போய் பண்ணலாமா, இப்படியெல்லாம் டாக்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் ஒரு மேட்ரு பண்ணேன்னா எனக்கு சின்ன ஒரு ஐடியா வந்தது. இதை வந்து எப்படி சொல்கிறது தெரியல. பாலச்சந்தர் சார்கிட்ட போய் ஒரு நாள் ஃப்ரீயாக உட்காந்துருந்தார். உள்ள அவரோட பக்கத்தில் போய் காலடியில் உட்காந்து, சார் இந்த ஃபஸ்ட்டு சாங்க்கு ஒரு ஐடியா இருக்குது சார் அப்படி. என்ன அப்படின்னாரு. நான் என்னோடய ட்ராவல் உங்களுக்கு தெரியும், எப்போ ஏக் தூஜி கேலி டைமில் பாம்பேயில் விளையாட்டாக பேசிட்டு இருக்கிற அந்த சுரேஷ் இன்றைக்கி அவர்கிட்ட வேறு மாதிரி பக்தியில் இருக்கேன்னு. அவர் யாருன்னா ஒரு ஜெயண்ட் லயன். அவர் பக்கத்து இப்போ நான் ஒரு ஐடியா கொடுக்கணும் அவருக்கு. எது, அவரோட சினிமாவில் சாங் சிச்சுவேஷனுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் எனக்கு. யோசிச்சு அப்படியே பக்கத்தில் போய் உட்காந்து, சார் சொல்ல ஸோ ஒரு ஐடியா சார். எனிவே அவர் அந்த பொண்ணு இறந்துட்டா, இவாளுக்குள்ளே ஒரு ஃபீலு, ஹோல் சாங் சிலவுட்லேயே பண்ணா எப்படி சார்? சிலவுட்லனா அப்படின்னார். சார் இந்த ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் வரும்ல, அந்த டைமில் சிலவுட்டில் இருக்கும். அப்போ நான் 15 ஏர்லி மார்னிங் 15 days போய் ஷூட் பண்ண சொல்கிறியா அப்படின்னா. இல்லை அப்படி இல்லை சார், ஒரு நாள் பண்ணால் போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு ஸ்கையில் ஆரஞ்ச் ஸ்கையோட செட்டாக நம்ம உள்ள ஒரு செட்டில் போட்டுடலாம் சார். பாலச்சந்தர் செட்டு இதெல்லாம் போட மாட்டார் எப்போவுமே. அவர் வந்து இல்லை ரியலில் இருக்கும் சார். சாங்கோட அந்த விஷுவலைசேஷனில் இட் வில் பி ஆல் ஆரேஞ்ச், எம்டி லீஃப்லெஸ் ட்ரீஸ், பிஜன்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு அதுக்குள்ளே எடுத்தால் நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஷூட் பண்ணலாம் சார். பட் அந்த ஃபீல் வில் பி ஆல்வேஸ் ஃபில் அவுட். அது டைட்டில்ஸ் நீங்கள் போட போகிறீங்க கரெக்டாக வரும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் சார்.
அப்படியே பார்த்தாரு. நல்லா யோசிச்சு சொல்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அண்ட் வாட் ஆக்ஷன் பண்ணார் தெரியுமா? அப்படி உட்காண்டிருந்தேன், கை எடுத்தேன் தாயே அப்படி தட்டி கொடுத்தார். குட் அப்படின்னார். தேங்க்யூ சார். அடுத்த நிமிஷம் கமல் சார்கிட்ட போய் சுரேஷ் நல்ல ஐடியா சொன்னான்டா சொல்லி இந்த ஐடியா சொன்னார். அன்னைக்கு தான் கமல் சார் என் மேலே ஒரு க்ளோஸ்அப் போட்டார். இந்த பையன் அவர் ஏக் துஜிக்கில் என்னை பார்க்குறாரு. இந்த க்ளோஸ்அப்க்கு மீனிங்கு ஃப்யூச்சரில் சத்யாவுக்கு அவர் என்னை கூப்பிட போகிறாருங்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு க்ளோஸ்அப் இது. அந்த சிச்சுவேஷன் எடுத்து நாங்கள் பெசன்ட் நகர் பீச்சில் போய் அந்த சாங் ஷூட் பண்ணுறோம். ஏர்லி மார்னிங் பியூட்டிஃபுல். பட் ஹார்ட்லி 1 hour தான் கிடைக்கும் ஷூட்டிங்க்கு. அந்த பிகினிங் போர்ஷன்லாம் ரகு மாஸ்டர் எல்லாம் எடுத்து ஆல்மோஸ்ட் பை 7:30 லைட் வந்துடுது. செட்டுக்கு ஷிஃப்டிங் சொல்லிவிட்டு எல்லோரும் பிஎன்எஸ் ஸ்டூடியோவில் செட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்போ தான் ஒரு காமெடி நடந்தது. கமல் சார் ஆனந்த் சார் ஏதோ பேசிக்கிறாங்க. பாலச்சந்தர் என்ன ஏன் பேசிக்கிறீங்க அப்படின்னார். சார் ஒரு சின்ன ஐடியா அப்படின்னா. என்ன? மயிலாப்பூரில் இப்போ ஃபேமஸ் ராயர்ஸ் கஃபேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட். கார்த்தால் அங்கே போய் டிஃபன் சாப்பிட்லாமான்னு பிளான் வாழ்க்கை. கமல் சார் சூப்பர் ஸ்டார். போக முடியாது அவரை வச்சுருந்தா. ஆனால் அவருக்கு அங்கே போய் சாப்பிட்ணுன்னு ஆசை. ஃபுல் கேங்காக ஒரு 2 வண்டி பூரா போய் ராயர்ஸ் கஃபே போய் எல்லோரும் இலையை போட்டு டிஃபன் சாப்பிட்டு காஃபியை சாப்பிட்டு ஐ மீன் இட் வாஸ் ஸோ நைஸ், ஸோ மச் லைக் அ ஃபேமிலி. எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் போனோம். அந்த ஷூட்டிங் வாஸ் பியூட்டிஃபுல். அந்த ஹோல் டைட்டில் சாங்கு அது ஏதேதோ அந்த சாங் ஐ திங்க் ஒன் ஆஃப் அந்த படத்தில் ஒன் மோர் ஹைலைட்டாக வந்தது. ஸோ ஐ எம் ப்ரவுட் தட் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட். ஒருத்தன் கண்ணு முன்னாடி இறந்துட்டா ஹவு வில் யூ நவ் ஸ்டார்ட் ஃபாலிங் இன் லவ்? இம்பாசிபிள். ஸோ என்ன மாதிரி சீன்ஸ் பண்ணுறது, எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரது, கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே சேலஞ்சாக இருந்தது. ஆனால் அங்கே தான் கேபி சாரோட ஜீனியஸ். கலா மாஸ்டர் அப்போ தான் வந்த புதுசு. அந்த போன பரதநாட்டியம் சாங் இருக்கு, அதுக்கு ஆக்சுவலாக ரகு மாஸ்டர் ஃபுல் பிஸி. கலா மாஸ்டர்கிட்ட ஃபுல்லாக கம்போஸ் பண்ணிவிட்டு நீ எடுமா சொல்லிட்டாரு. பாலச்சந்தர் சார் என்ன ஸ்கூல் கேர்ள் இவெல்லாம் ஆடுவா சார்? நான் ஃபுல்லாக டான்ஸ் ஆடி காட்டினா நீ கலா. ஐ லவ் யூ சொன்னதுக்கப்புறம் ஆக்சுவலி படம் எண்ட் ஆகிடுது. கமல் சார் கேரக்டர் he lost his girlfriend, now he's fallen in love. ரேவதி she successful. நல்ல ஹியூமரஸாக அந்த கேரக்டர் கொண்டு போய் ஐ லவ் யூ கொடுக்குது. இங்கேருந்து தான் பிரச்சனையே. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் சீக்வன்ஸ் என்னென்னா, அந்த சார்லி சாப்ளின் கேரக்டர் வச்சுருந்து ஒரு சாங் கிரியேட் பண்ண சொல்லி அந்த மாமாவுக்கு கொடுமா ஒரு பாட்டு. அந்த பாட்டு ஃபிஷர்மேன் கோவிலில் ஷூட் பண்ணுறோம். சுந்தர மாஸ்டர் தான் பண்ணார். கிரேசி ஐடியாவோட வந்தார் கமல் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.